ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட கேத்ரின் கசட்டா ஃபேமிலியில் நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின்ட் ஆகியிருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு. இது சீம்பாலில் பண்ணது, ரொம்பவே ஹெல்த்தி உடம்புக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி சீம்பால் கிடச்சிது, ஒரு 1/2 லிட்டர் பால். நான் வழக்கமாக வாங்குகிற பால்காரர் இன்றைக்கி எங்களுக்கு சீம்பால் கொடுத்துருந்தாரு. நம்ம அதில் ஒரு ஸ்வீட் பண்ணலாம். சுகர் நான் 125 கிராம் சுகரில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நான் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இந்த பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சுகர் மிக்ஸ், இந்த பவுடரெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி. இதை கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். எதுவும் கீ தடவணும், ஆயில் தடவணும் அப்படிலாம் கிடையாது. டைரெக்டாக அந்த பாலை அப்படியே கேக் மோல்டில் விட்டுருங்க. இதே இது நீங்கள் இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறீங்கன்னா, ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் அந்த பாலை ஊற்றி ஒரு 25-30 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம ஓவனில் செய்யலாம். கேக் மோல்டில் நம்ம அதை அப்படியே ஊற்றிட்டு ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கன்வெக்ஷன் மோடு 180 டிகிரி செல்சியஸில் நான் ஒரு 25 மினிட்ஸ் வச்சேன். நல்லா சூப்பராக அப்படி, அதாவது நம்ம குச்சியை விட்டு பார்க்க கேக் மாதிரியே தான், குச்சியை விட்டு நம்ம பார்க்கும்போது அதில் எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது. அப்படி ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப எம்மியாக இருந்தது. இந்த மேலே பிளாக்காக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஏலக்காவை நான் மிக்சியில் திரிச்சிருந்தேன் இல்லையா, அதுதான். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகுது. அப்படியே மில்க் புட்டிங் மாதிரி இருக்குது. டேஸ்ட் வாயில் வச்ச உடனே அப்படி மெல்ட் ஆச்சு. செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இதை பற்றி நான் ஒரு ஷார்ட் வீடியோ இன்றைக்கி மார்னிங் கூட நான் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஒன்று. இது நமக்கு எப்போவும் அடிக்கடிலாம் கிடைக்காது. பட் கிடைக்கிற டைமில் இதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். டீ காஃபிலாம் இதில் போட முடியாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பால்கோவா மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கேக் மோல்டில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சூப்பர்வான ஸ்வீட்டு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.